நண்பர்களே, நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க அளித்த சம்மன் தொடர்பாக நாங்கள் இன்றைக்கி விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று வந்து இங்கே ஆஜரானால் 12 மணிக்கு இங்கே விசாரணைக்கு வந்தாங்க. மணி 1:40 ஆகுது. இதுவரைக்கும் மீண்டும் மீண்டும் இந்த சேனல் சம்பந்தமான கேள்விகள், சேனலுக்கு என்ன வருமானம் என்பது தொடர்பான கேள்விகளைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே தவிர இந்த வழக்கு சம்பந்தமாக ஒரு கேள்வியை கூட கேட்கவில்லை. இவங்க பசிக்குது, எனக்கு மயக்கம் வருது என்று சொல்கிறார்கள். இல்லை, இன்னும் கேள்வி முடியல, நீங்கள் காத்துருங்க என்று சொல்கிறார்கள். ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு குற்றவாளியை விசாரணை செய்யும் போது கேள்விகளை கேட்டு குற்றவாளி என்ன பதில் சொல்கிறாரோ அதை எழுதி கொள்ள வேண்டும். மாறாக இங்கே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற மாதிரி 4 ஒயிட் ஷீட்டை கொடுத்து கேள்விகளையும் இவங்களே எழுத சொல்லி பதிலையும் இவங்களே எழுத சொல்லி கிட்டத்தட்ட 40 கேள்விகளுக்கு இவர் பதில் எழுதிவிட்டு வந்திருக்கிறார். இது வெளிப்படையான துன்புறுத்தும் செயலை தவிர வேறு எதுவுமாக இதை சொல்ல முடியாது. முழுக்க துன்புறுத்த வேண்டும், சவுக்கு சேனல் நடத்தக்கூடாது என்பதற்காகவே இதுபோல் மீண்டும் மீண்டும் சம்மன் அனுப்பி பல்வேறு வழக்குகளில் எங்களை சிக்க வைக்கணும், இந்த சேனல் நடத்தக்கூடாது என்பதற்காக சென்னை மாநகர ஆணையர் திரு அருண் அவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். நாங்கள் நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் இந்த விசாரணைக்கு வந்து ஆஜரானோம். பார்த்தீங்கன்னா இவங்க மாலதி அவர்கள் குறிப்பிட்டது போல் எவ்வளோ வருமானம் வருது, யார் ஷேர் ஹோல்டரு, எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸு, எதுக்கு வேலைக்கு சேர்ந்தீங்கன்னு இந்த வழக்குக்கும் இதற்கும் சம்பந்தமில்லாத கேள்விகளை இவர்கள் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எங்கள் நண்பர்களே, நீங்கள் அத்தனை பேருமே பத்திரிகையாளர் தான். நாங்கள் டெய்லி யூடியூப் சேனலில் நாங்கள் ஷோ பண்ணணும். காலையில் போய் ஷூட்டிங் முடித்தாதான் மாலை 6 மணி அல்லது 7 மணிக்கு நாங்கள் வீடியோவை வெளியிட முடியும். இப்படி ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லேயே போய் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துக்கிட்டு இருந்தோன்னா நாங்கள் சேனலில் வீடியோ எப்படி வெளியிடுறது? ஸோ இந்த வீடியோவை வெளியிட விடாமல் தடுக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்துக்காகத்தான் இந்த சென்னை மாநகர ஆணையர் திரு அருண் அவர்கள் இதுபோல் பல்வேறு வழக்குகளில் சவுக்கு மீடியாவில் பணியாற்றுபவர்களையும் என்னையும் சிக்க வைத்து இந்த தீவிர முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். கடந்த 1 ஆண்டு காலமாகவே திரு அருண் அவர்கள் இந்த சவுக்கு மீடியாவை முடக்க வேண்டும் என்பதற்காக 24 மணி நேரமும் இதை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட முழுக்க அருண் ஒரு மனநோயாளியாகவே மாறிவிட்டார். அதனால் சைக்கோத்தனமாக பல்வேறு வழக்குகளில் சவுக்கு மீடியாவில் இருக்கிறவங்களை சிக்க வச்சு, அதுவும் இந்த மாதிரி வழக்குகளில் பெரும்பாலான வழக்குகளில் யார் இதில் புகார்தாரராக இருக்கிறார்கள் என்று பார்த்தீர்கள் என்றால் காவல்துறையில் பணியாற்றுபவர்களே புகார்தாரராக இருக்கிறார்கள். இதுபோல சகட்டு மேனிக்கு பொய் வழக்குகளை பதிவு செய்து அந்த வழக்குகளில் விசாரணை என்ற பெயரில் சம்மன் அளித்து இதுபோல என்னையும் என்னோடு பணியாற்றுபவர்களையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சம்பந்தமில்லாத கேள்விகளை கேட்டு காலை முதல் மாலை வரை உட்கார வைத்து நமது சேனல் நடக்க விடாமல் முடக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய ஒற்றை நோக்கமாக இருக்கிறது.